வருங்கெல்லாம் டவுனில் வந்து எல்லாம் செஞ்சுட்டு போவார். இப்போல்லாம் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டாங்களா? அந்த பானை எடுமா. இந்த பானையா? ஃபுல் ஆயிடுச்சா இது? இப்போ உங்கள் மாமாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அம்மா கூப்பிட்டு போங்க. ஸ்கூல் லீவில் என்னையும் கணக்கு வெளியே தம்பியும் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் 2 பேர் தான் போவீங்க? மற்ற அவங்களாம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்க. அதையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா தான் சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் சமைப்பாங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் எத்தனாவது பிள்ளை? நான் வந்து அண்ணன் மூப்பு, அக்கா 2வது, நான் 3வது, 4வது தம்பி, 5வது ராஜேந்திரன் தான். அவன் சொக்க சொதின்னு வெள்ளைக்கார மாதிரி இருப்பான். அது ஒரு 7 வயசுலேயே இறந்துட்டான். காய்ச்சல் இருந்துச்சு. அம்மா போய் டிஸ்மருக்கு போய் இதை டாக்டர் பார்த்துட்டு தூக்கிட்டு வர சொல்லி எடுத்து பார்த்து பயந்துட்டான்னு சொன்னாங்க. அதோட காய்ச்சல் ரொம்ப இதாக இருந்துச்சு. போய் பார்த்துட்டோன்னா அது இறந்துட்டான். அது என்ன காற்று என்ன அழுத்த வச்சுன்னு சொல்லிச்சு. இதில் அதை போட்டுட்டு அந்த இதுலேயும் முதல் ஆஞ்சி இது போட்டுருக்கு. அதை அறுத்து இதில் போட்டு இதெல்லாம் இதில் போட்டுருவேன். இது இன்னும் வாட்டமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை போடுவோம். இதுக்கு இதாக இருக்குது. இப்போ அந்த தம்பி பேர் வந்து ராஜேந்திரன். நீங்கள் அவர் கூட ரொம்ப க்ளோஸா? அது பண்ணிட்டீங்களா? கழுவிடுவா? நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மண் இருக்குது. நல்லா கழுவிட்டு நான் பொடிசாக அரிஞ்சிக்கிறேன். கீரையோடு அந்த பச்சை பயிறு எல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வேலை போட்டு. நீங்கள் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களா ராஜேந்திரன் கூட? அவன் சின்ன பையன் தானே. அப்போ நானும் சின்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவருக்கு அப்புறம் அதான் அவன் இறந்துட்டான். கனகவேல் தாத்தாவா அவருக்கு அப்புறம்? ஆமாம். அப்போ சரோஜா அத்தா, ஜெயா அத்தாலாம்? அதெல்லாம் என் கூட பிறந்தவங்கல்ல. என் கூட பிறந்தவங்கல்ல. ராஜேந்திரன் உங்க கூட பிறந்தவங்க தானே இல்லையா? ஆமாம் தம்பி. அரசு இது அக்காலாம் இருந்தாங்கல்ல. செல்லாக்கா, அக்கா, அண்ணன் 2. ஸோ உங்களுக்கு மூத்தவங்கன்னா வந்து செல்லாத்தா, ராமா தாத்தா, வேறு யார்? இன்னொரு அண்ணன் இருந்துச்சு முருகையான்ட்டு. அது இறந்துடுச்சு. பால் வியாபாரம் பண்ணிட்டுலாம் இருந்துச்சு. பின்னாங்கில் இருந்துச்சு. இறந்துடுச்சு. அவங்களும் உங்கள் அம்மாவுக்கு பிறந்தவங்க தான்? அப்புறம் வந்து எஸ்பியில் இருந்தாங்களா அந்த ஆத்தா? அது மூத்த அம்மாவோட அம்மாவுக்கு மூத்து அக்கா தான். எல்லாம் ஒட்டு கொடுத்தா பிள்ளைங்க தான். இந்த ராமநாதன் அவங்களாம் வந்து யார் சைடு? எல்லாம் அம்மாவோட பிள்ளைங்க தான். ஆமாவா? அப்போ அவங்க உங்களோட கர்சன் இல்லையா? இல்லை அண்ணன் அண்ணி அவங்க. அது வேறு இப்போ போகலாம். நான் வந்து பார்த்துட்டு போவேன். யார்? ராமநாதன் தாத்தாவா? அப்படிலாம் இல்லை. நாங்கள் இருந்த வீட்டில் தேங்காய் உளுந்து கிடக்கும். நான் எடுத்து மேசைக்கீழே போட்டு வைப்பேன். அது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இதில். ராமநாதன் தாத்தாவோட ஒய்ஃப் தானே நல்லு? ஆமாம். நல்லு அத்தா? ஆமாம். அவங்க தானே போய் இறந்தாங்க? ஆமாம். போனீங்களா? போகணும். அப்பா அம்மா வரக்குள்ள சொல்லி அவங்க வரக்குள்ள நானும் ரெடியாக இருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சேன். சேகர் அங்கிளோட அம்மா தானே? ஆமாம். ஏய் நிஞ்சா இதான் வச்சுக்கிறேன்.
அவங்க அக்கா கூட முதல்ல அண்ணியோட அக்கா ஒருத்தவங்க லட்சுமி இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க கமலா இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க எங்கே உள்ளவங்க? அந்த நல்லெண்ணியோட கூட பிறந்த அக்கா அவங்க 2 பேரும். ஓ, அவங்க சைடில் நீங்கள் க்ளோஸா? எல்லா சொந்தமும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள். நான் எத்தனை வருஷ காலமாக அங்கே நான் இருக்கிறேன். இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து போக்குவரத்து எல்லாம் அருணாஸ்கா சாப்பிடுவீங்களா? சிபிஹெச் தான் சாப்பிடுவார். அவன் அண்ணன் வாங்குற மாதிரி அவன் அப்படி தான் அந்த வெட்டி தான் வாங்கிட்டு. ஓகே, நான் சீனி தான் வெட்டி வச்சுருந்தேன். அவங்க ஸ்கூல் டீச்சர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. பேர்லாம் ஞாபகம் இருக்கா? லட்சுமின்ட்டு இருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க வாத்தியார் தான் தமிழ் ஸ்கூலு. வாத்தியார் தையல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஓ, இந்த துணியில் பூ போடுறது, இது என்ன இந்த கைலிஞ்சி மாதிரி இதிலெல்லாம் சுற்றி போடுறது, அந்த இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ தையல் மிஷின்லாம் ஸ்கூலில் இருக்குமா? மிஷின் இல்லை, கையில் தைக்கிறது. ஓ, கையில் தைச்சி கையில் ரேண்டா மாதிரியா? துணியில் இந்த ரவுண்டு இது இருக்கும், அதை போட்டுட்டு கலர் கலர் நூல் வாங்கி பூ மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நம்ம தைக்கணும். தையல் மாதிரி தையல் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன்? இன்னொரு வாத்தியார் அவர் வந்து ஏழ்பாட்டார். அது பேர் கூட மறந்துட்டோம். அங்கே தான் தலைமை ஆசிரியர் அவர் தான். காந்தி கலாசாலை. காந்தி கலா அது பிற்பாடு கட்டினாங்க. அது இங்கே வந்து கீழே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால். இந்த பக்கம் முதல்ல வந்து டவுன்லேயே சுப்பிரமணியர் கோவில் மென்னு இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம். இது ரிசார்ட் டைமுக்கெல்லாம் எல்லாம் அங்கே வெளியில் போய் சாப்பிட்லாம். அங்கே கோயில் பின்னால் எல்லாம் இப்போ வந்து பார்க்குற சந்தா இருக்கும். அந்தாண்ட பழ மரங்க, நல்ல ஜம்புக்கா மரம், அது இதெல்லாம் என்ன செய்வோம், அந்த கம்பி பயலுங்கெல்லாம் சேர்ந்து வார மாதிரி வச்சுட்டானுங்க அந்த பள்ளிக்கூடத்தில். அந்தாண்ட அதில் அந்தாண்ட போய் எல்லாம் பழங்கெல்லாம் வரைச்சி சாப்பிடுவோம். கொய்யாக்காய் பழம், இது மாமரம் எல்லாம் அந்த பக்கம். அதெல்லாம் ஒரு காலம் எல்லாம் முடிஞ்சா பாட்டி பலாரம் சுட்டுக்காங்க வைப்பாங்க. இது பச்சை பயிர் உருண்டை கொண்டுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படி ஒரு வாட்டி அப்பாவும் அம்மாவும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். சுங்கப்பட்டி இல்லை அந்த இடத்த போய் காமிச்சேன். கோயில், முருகன் கோயில். அதுக்கு திருவாச்சி வந்து தாத்தா தான் செஞ்சாங்க, எங்கள் அப்பா தான் செஞ்சாங்க. திருவாச்சினா சாமி பின்னால் வைப்பாங்கல்ல, சாமி சிலை எப்படி இருக்கும் பின்னால் வச்சுருப்பாங்க, அந்த இது செஞ்சாங்க. அது உங்கள் அப்பா செஞ்சதா? இன்னும் இருக்குது. இப்போ தெரியல, எத்தனை வருஷமாச்சு. இப்போ எப்படி சம்பந்தத்தோட இது தான் அதெல்லாம். சம்பந்தம் இருந்தார்ல, துன் சம்பந்தன். அவர் சம்பந்தன், அவரோட அண்ணன் மீனாட்சி சுந்தரம். அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தெரியுமா? ரொம்ப கொடுக்கல. அதுங்க கூட உட்காந்து அவங்க நீட்டாக பெஞ்சு அடிச்சிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. அவங்களோட சொந்தக்கார பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்கன்ட்டு அது பொம்பளை பிள்ளைங்க ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அது நல்லா சமைக்கவங்க, மாடு கண்ணு வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. ஆள் வேலைக்கு ஆள்லாம் இருந்துச்சு. அவங்க சாப்பிட்றக்குள்ள அவங்க கூடயே அந்த இதில் உட்காந்து சாப்பிட்றது, அந்த வெளியே அடித்து போட்டுருப்பாங்க. அதில் உட்காந்து அவங்களோட உட்காந்து தான் சாப்பிடுவேன். டெய்லி இல்லை, அவங்க அது பக்கம் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ அதுங்க ரொம்ப அவங்கெல்லாம் 2 பேர் அம்மா இருந்தாங்க, அக்கா தங்கச்சி, சின்னம்மா பெரியம்மான்ட்டு அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப எல்லாம் பழக்கம். அக்காவும் அங்கே தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பொங்கலுக்கு நல்லா செய்வாங்க. மாடு வச்சுருந்தாங்கல்ல, பொங்கலுக்கு எல்லோரும் கூப்பிட்டு நல்லா செய்வாங்க. யார் வேணுமோ பொதுமக்கள்லாம் வருவாங்க, நல்லா இது பண்ணி செய்வாங்க. இது வந்து சம்பந்தன் குடும்பத்தோட இருக்கிற போதா இல்லை அவர் அப்பா இருக்கிற போதா? அவர் சம்பந்தன் போல. அவங்க அப்பாவை நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்லி கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பணக்காரங்க பாருன்னு சொல்லி அவரை
பாயில் வச்சு சுற்றி கட்டில் கீழே வச்சுருந்துருக்காங்க. ஐயோ. ஏன்னா எல்லாம் தேடிக்கிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நல்ல பணம் வசதியோடு இருந்தாங்கல்ல. பங்களா, அவங்களோட வீடு வந்து பங்களா பெருசாக இதாக மேக்கடை மாதிரி இருக்கும். எத்தனை வேலைக்காரவங்க தெரியுமா அவங்க வீட்லையா? மாடு கண்ணு பார்த்துக்க ஒரு ஆள், சுற்றி இந்த மரங்கள் இதெல்லாம் இருக்குல்ல எல்லாம் பார்த்துக்க ஒரு ஆள். நான் அங்கே இருக்கிற வீட்டுக்கு அந்தாண்டே ஒரு லயம் மாதிரி கட்டி நிறைய பேர் குடியிருந்தாங்க. அந்த வீட்டு என்ன மாதிரி கட்டி வரிசலாக அப்படியே ஒரே இதில் அப்படியே வரிசலாக இருக்கும். வீடு கட்டிலாம் வீடு கட்டி அதில் குடியிருந்தாங்க. எல்லாம் தமிழங்க இருந்தாங்க. பல மரங்கள் நிறையா எங்கள் வீட்டுக்கிட்ட பின்னால் இந்த பக்கம் போனாக்கா நாகப்பழம் மரம் காலையில் நிறைய கொட்டி கிடக்கும். கொட்டி எடுக்கங்காட்டிக்கும் கையெல்லாம் ஒட்டிக்கும், அப்படியே ஒரே கலராகிடும். அது இப்போல்லாம் தேடுனா கிடைக்க மாட்டேங்குது. அது கொட்டையெல்லாம் இந்த டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்ல இது. இப்போல்லாம் கிடைக்கும். இது ரொம்ப பைத்தங்காயா பாதியா? பைத்தங்காய் பைத்தங்காய் பறிக்கிறோமா? காய் வெளியே வரும்ல. இப்போ பத்தாய் சம்பால் கீரை கழுவு பைத்தங்காய் போடணும். சரி, ரொம்ப இல்லை, ரொம்ப பாதி எடுத்துக்கலாமா? பாதி எடுத்துக்கலாம். நீங்கள் பைத்தங்காய் சாப்பிட மாட்டீங்களா? அது ஐவு நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். அது உங்கள் அத்தையும் அது தான் ஆக்கும். பீன்ஸ் எடுத்துக்குவேன். பைத்தங்காய் மட்டும் உங்களுக்கு இறங்காது. அது ஒன்றும் இல்லைன்னா வச்சுக்கிறது தான், வேறு என்ன செய்யுது. வாய்வுனா இப்போ இஞ்சிலாம் சாப்பிட்டா அது கிளியர் ஆகிடாதா? கிளியர் ஆகும் தான். முதலாம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு இது பண்ணேன். அப்பயும் இதாக தான் இருக்குமா? பட் உங்களுக்கு வந்து வாய்வுனா வெளியே ஆயிருமா இல்லை ஏதாவது குடஞ்சிட்டு இருக்குமா, உள்ள வலிக்குமா? அதெல்லாம் ஒன்று நம்மளுக்கு கை கால் வலிக்கிறது. ஓ, உடம்பு வலிக்கிறது, கை கால் வலிக்கிறது. உருளைக்கிழங்கும் சாப்பிட்டாக்கா முழங்கால் ரொம்ப வலிக்கும். அது அது அடிக்கடி முழுக்கெல்லாம் பரட்டும். வேறு மயங்கறி ஒன்றும் இல்லைன்னாக்கா ஒரு துண்டு 2 துண்டு வச்சுக்குவேன். இது மாதிரி கீரை போட்டு என்னாச்சும் ஒன்று வச்சுட்டா ஒரு முருங்கீரையை பருப்பில் போட்டு வச்சுட்டு அது மாதிரி கிழங்கு பருப்பு வைப்பேன். பருப்பும் வாய்வு தானே? அதில் நம்ம பெருங்காயம் பூண்டெல்லாம் போடுறோம்ல. இதில் போட முடியாதா? இதில் போடலாம். இதில் வந்து பூண்டு தான் இடித்து போடலாம். இஞ்சிலாம் போட முடியாது. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுக்கும். உங்கள் அப்பா உங்களை இப்போ பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ரொம்ப சயான எங்கள் அப்பா. உங்களையா? என்ன சொல்லியிருப்பாரு? நீங்கள் செஞ்சதெல்லாம், நீங்கள் சாதிச்சதெல்லாம் பார்த்து? நான் என்ன சாதிச்சேன் இப்போ? ஹலோ, 7 பிள்ளையை வளர்த்து விட்டுருக்கீங்க, படிக்க வச்சுருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் நல்ல வேலையில் இருக்காங்க. மாமா உண்டு, அவங்களுக்கு தெரியும். மாமா தெரியும். ஆமாம், அவர் ஈப்போவில் பிறந்தவன். அப்போ நம்ம எங்கேருந்து போகக்குள்ள அவனுக்கு அங்கேருந்து வந்தாலும் மயிலோ அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே வீட்டுக்கு அங்கே நம்ம போகக்குள்ள மயிலோக்காரன் வந்துட்டான் அப்படின்னுவாங்க. ரொம்ப பெரிய அப்பாவுக்கு அவன் தான் பேர பிள்ளை. அக்காவுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க. மல்லிகா பெரியமாவும் 2 பேர். அதனால் பேரன் அவன் தான். அவனை நல்லா இது பண்ணி பார்த்துக்குவாங்க. தூக்கி வச்சுக்குவாங்களா? அவங்க நாக்காளி போட்டு மண்ணிக்கு உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு. மாமாவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளை தானே அவன். 2 வயசு 3 வயசு. அம்மா அம்மா இப்படி தான். அவங்க 2 பேரும் ஒரு படம் இருக்கும் பாருங்க. அம்மாவுக்கு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பழைய வீடு, அந்த மேக்காடோட பழைய வீடு, அந்த படம். வெற்ற கட்டை எங்கே வச்சுருக்கோம்? இல்லையா? அங்கே ஓரத்தில் சொறி இல்லை, நம்ம வீட்டில் தேவையில்லை. முதல் கீரையை அழைச்சிட்டு அதெல்லாம் வெட்டிக்க. அதோட பருப்பு அதெல்லாம் போட்டு எந்த பானையில் போட போகிற போட்டு வேக வச்சு. குக்கர் 10 சின்ன குக்கராக இருந்தாக்கா 2 வாட்டி வேக வச்சு. ஓகே.
எல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸ்மார்ட் கேர்ள். சரி உங்கள் அப்பா கதையை சொல்லுங்கள். எங்கள் அப்பா என்ன கதை சொல்கிறது? இப்போ இந்த வயசில் அவர் உங்களை பார்த்துருந்தா அவர் என்ன இந்த வயசில் அவர் இருப்பார். அவர் நானும் சொல்கிறேன், ஒரு கற்பனைக்காக அவர் இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார் உங்ககிட்ட? நளினா பிறந்து 30 நாள்ல எங்கள் அப்பா இருந்தாங்க. ஓ சாரிம்மா. எடுத்துட்டேன். நீ இல்லை கால் தொங்க போடாதீங்க, வச்சுக்கோங்க மேலே. வாங்க. நான் மறந்துட்டேன் பண்ணி உங்களுக்கு கீழே ஸ்டூல் மாதிரி கொடுத்தேன். எனக்கு அந்த காலு தான் அந்த வலிக்குதா? வீங்கிடும். ரெண்டு காலையும் தூக்கி வச்சுங்கம்மா. பரவாயில்ல, அது மரமும் சொல்லும். நான் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் செஞ்சிட்ருக்கேன். அம்மாக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போலாம் போனால் she asks all the history. ஆமாம், தாத்தாஸ், all the தாத்தாஸ். நாங்கள் கடைசியாக பொங்கலுக்கு we were coming back from KL. அப்போ வந்து went to see செல்லாக்கா. அப்போ she was still there. அப்போ அந்த பழைய ஃபோட்டோ ஒன்று வேறு இருந்துச்சு. இது ஏன் பொடிசெல்லாம் போடல? இது குச்சிலாம் அது பரவாயில்லம்மா, நட்டு வச்சாக்கா அதோடு சேர்த்து வரும். அவங்க என்கிட்ட மல்லிகை சொல்லிட்டாங்க நட்டு வைக்க சொல்லி. ஸோ நான் நாளைக்கு 2 குச்சி எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாரு? ஆத்தாவோட அப்பா தாத்தா? அதுங்க பார்த்து நாங்களாம் பிறக்கல இருக்கிறோம். ஓ யூ ஆஃப்டர் நனிச்சின்மா. பிஃபோர். அது அப்போ தான் பிறந்த 30 நாள் பிள்ளை. யாரு? நளினாவா? நளினா. நான் இப்போ எனக்கு 1 வயசு இருக்கும். ஓ ஞாபகம் தானா? சின்ன பிள்ளைங்க தான். ஆத்தா தான் நினைச்சிருக்கு. ஓ பார்த்துருக்கீங்க? ஆமாம். அவங்க வந்து எங்களுக்குலாம் இங்கே வந்தாக்கா ஒரு பானையில் சோறு போட்டு எல்லாம் போட்டு கட்டுமா நிலா சோறு கொடுப்பாங்க. அது கடிச்சிட்டு உட்காந்துருப்போம். எல்லாம் பிடிச்சி ஏன்னா அவங்க வந்து வெரி ஸ்மால் சைஸ், தூக்கிட்டு ஓடுவோம், கத்துவாங்க. எஸ்பெஷலி மாமா. மாமா அண்ணன் தூக்கிக்கொள்ள அவங்கள குட்டியாக இருப்பாங்க. தூக்கிடுவாங்களா? குட்டியாக இருப்பாங்க அவங்க ஆத்தா. great grandmother, her mother. So he will carry and then he'll run around. She'll shout, "Budade, budade." இது இப்போ இருக்கிற வீட்லையா? இதே வீடு தான் இப்போ வேறு மாதிரி. ஆனால் கிருஷ்ணிலாம் அப்போ வந்து பழசு இழுத்து இருக்கும், பின்னால் கொஞ்சம் திறப்பாக இருக்கும் தானேம்மா. ஆமாம். ஆனால் மேலே வந்து மூடி இருக்கும். ம், பட் அது ஒரு மாதிரி வெளியே வந்து லைக் ஓப்பனாக இருக்கும்ல. நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம் அந்த கிச்சனுக்கு ராத்திரியில் போய் பேய் இருக்கணும். இருட்டாக இருக்குமா? அந்த கம்பு தெரியுமா, ஒரு மாதிரி கம்பில் அடிச்சிருப்பாங்க மேலே. ஓ ஸோ லைக் ஐஸ் லுக்கிங் அட் யூ ஃப்ரம் தட் ஹோல். யூ இமேஜின் லவ் கைண்ட் ஆஃப் திங். இப்போ நம்ம சாப்பிட்ற மேசை இருக்கு, அதெல்லாம் இப்போ கட்டில. அதெல்லாம் திறப்பா இருந்துச்சா? திறப்பா இல்லை, சேர்ந்து The bathroom was not there. அந்த பாத்ரூம் கதவோட அப்போ தான் அது இருக்கும். இந்த இதெல்லாம் இப்போ அரிசி தக்கரெலாம் அரிசி இது வச்சுருவாங்க. அது இங்கே வந்து பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் இல்லை. ஓ அதான் வசந்தி நம்ம தள்ளி கட்டின பிற்பாடு அது வந்து வசந்தி நான் கல்யாணம் பண்ணி போன பிற்பாடு இப்போ இந்த மாதிரி கட்டியிருக்கீங்க. அவள் கட்டிச்சு அது. ஓ அப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது தான் அது ரெனோவேட் பண்ணீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாங்களா அப்படியே? அதெல்லாம் வந்து அந்த சக்கரை அந்த இது இருக்குல்ல, கேணி வேல், அது பக்கம்லாம் கோழி வளர்ப்பாங்க. நீட்டாக பாக்கர் அடித்து கோழி ஈத்தை எல்லாம் வளர்ப்பாங்க. காலையில் காட்டிக்கும் நாங்கள் போய் எடுப்போம். வெள்ளை வெள்ளையேன்னு முட்டை இருக்கும். உங்கள் மாமா தான் முதல்ல போய் எடுப்போம். அது கேணியில் தான் குளிப்போம், துணி துவச்சி போட்டு அங்கே தான் குளிப்போம். அது சுற்றி இது நல்லா இருக்கும். இந்த சிமெண்ட் போட்டிருக்கோம், தண்ணி நிறையா இருக்கும், மொண்டு குளிப்போம் எல்லாம். அவங்களாம் கடிச்சு அந்த மீன் அவுட்டில் கூட தண்ணி அடைச்சிட்டா பைப்பில் தண்ணி வரல, இங்கே வந்து குளிச்சுட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போவோம். நல்ல பைப்பு தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த தண்ணி. அப்போ தாத்தா அப்போ அது வந்து ஊற்று தண்ணி தானே, கீழேருந்து ஊறி வர்றது தான். ஆமாம், அப்போ மருந்தெல்லாம் ஓட்டாது. தாத்தா மருந்து நம்ம குடி வச்சோம்ல அந்த ஒரு குடும்பம், அதில் வந்து குப்பையை போட்டுருச்சுங்க. they put lot of rubbish in it. அது நம்ம க்ளீன் பண்ணவே எவ்வளோ நாள் எடுத்துச்சு. அப்படியே போயிடுச்சுல, அதுவும் அது க்ளீன் போயிடுச்சு. தனமா இருக்குமா இருக்கு, ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ இல்லையே. இப்போ தண்ணி ரொம்ப இல்லை, அது ஆற்று தண்ணி தான் வரும், கடல் தண்ணி. அந்த
இல்லை நான் சொல்கிறேன் குடி வச்சுமா அந்த ஆமாம் தெரியும். அநியாயம் பிரச்சனை எல்லாம் பெயிண்ட் பின்னால் இந்த புட் சேன் on top so when we walk we were stepping on their pool. ஐயோ அநியாயம் பண்ணிடுச்சுங்க. ஏன்னா we asked them to leave the house. ஆ He was wanted to sue us in the court. They want to ஆனால் stay மழை longer பெஞ்ச தண்ணி நிறைய ஆயிடும். because they've lived more than 10 years or something. Some rule இருக்கு tenants. வெயில் நேரத்துக்கு தான் ரொம்ப கீழே போயிடும். And thank God ஆத்தா வந்து very smart அப்போ. Every year she'll renew the contract. So we had the contract இல்லைன்னா they can do that. I can do that. நடந்து போவாங்க பிபிஏ காலேஜ்லேருந்து அங்கே போய் இது வாங்க ரெண்ட் வாங்க வாங்கம்மா அவங்க நடந்து போவாங்க. சுற்று வரைக்கும் நடந்து போய் ஜாமான் தரோம். அங்கே அவன்கிட்ட ஜாமானுக்கு சொல்லிவிட்டு அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு அங்கேருந்து திரும்பி பிபிஏக்கு வரும். நடந்துருக்கீங்க. உங்கள் தாத்தா போய் வாங்க பொங்கல் போது கரும்பு வாங்கி அங்கேருந்து தூக்கிட்டு வருவேன் தோண்டு வச்சுக்கிட்டு. வாங்கிட்டு வந்தோடனே வச்சு கட்டிலாம் கொடுப்பாங்க. அது மட்டும் செய்வாங்க. அது மட்டும் கீரை பொடிசா வெட்டி பருப்பு கூட போட்டு வேக வச்சிடலாமா ப்ரெஷர் குக்கரில். அதான் சொல்கிறேன். இதெல்லாம் இதை கடைசியாக போடுவோம். இது நெஞ்சு போயிடுமே. ஆமாம் அது கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்குது. அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிட்டு அப்புறம் அது ஒரு 2 விசில் ஆனோடனே கொஞ்சம் கரைச்சி இதையும் போட்டு என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் வேணால் இப்போ போட்டுடலாம். கத்திரிக்காயெலாம் போட்டுலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் நிறையா பூண்டு கத்திரிக்காய் பருப்பு தாளிக்காமல் போடணுமா தாளிச்சிட்டு போடலாமா? இல்லைம்மா சும்மா போட்டு வேக வச்சுக்க. தாளிக்கக்குள்ள பெருங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சு பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சு கீரை பருப்புலாம் போட்டு குக்கரில் வேக வச்சுருவேன். ஸோ அப்புறம் எடுத்து நல்லா மசிச்சுட்டு டன். ஷார்ட்கட். வெங்காயம் கொஞ்சம் போட்டு ருசியாக இருக்கும். வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் செய்ய சொல்லியிருக்காங்களா? சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் நல்லா வெட்டி போடு. அவர் பர்மிளா புருஷன் வந்திருக்குள்ள கங்கா புருஷனுக்கு 1000 செய்யக்குள்ள சொல்லி எல்லாம் செஞ்சேன். அப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு நான் கீரை கடைஞ்சது பாயாசம் இதெல்லாம் நம்ம செஞ்சோம். மற்ற சாப்பாடு அவர் கீரை கடைஞ்சது சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா யார் இப்போ செஞ்சது அவருக்கு ஆர்டர் பண்ணோம். இது வந்து நாங்கள் செஞ்சோம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க 2 பேரும் போய் இதில் சமைச்செல்லாம் கொடுப்பாங்க. அந்த இதில் அவங்க இது ரிவன்ஸ் இது இருந்துச்சு அதில் இருக்கிறாங்கல்ல அங்கே போய் பிள்ளைங்க சாமி கும்பிடக்குள்ள அந்த இதுக்கெல்லாம் வரவங்க அவங்களுக்கு ரொம்ப சேவை. 2 பேரும் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுத்தது இந்த இதெல்லாம் ரொம்ப செஞ்சாங்க. அந்த விநாயகர் கோயில் பழைய கோயில் இருந்துச்சுல்ல அப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் கலைவாணிலாம் படிச்சிருக்குங்க அங்கே அவங்கக்கிட்ட. இவங்க வயசுக்கு வந்துருக்குள்ள இப்போ முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டில் பார்த்துட்டு போவாங்க. பரிமளா இது சின்ன பிள்ளையில வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுங்க எல்லாம் படிச்சிச்சுங்க அவங்கக்கிட்ட. ரொம்ப பிள்ளைங்க நல்ல சேவை. இன்னொருத்தர் ஒரு லாயர் இருந்தார். அவர் வந்து இந்த கம்புமார் பிள்ளைங்களுக்கெல்லாம் பஸ்ஸு அதுங்க ஏறி வரத்துக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் இலவசம் பிள்ளைங்க வரணும்.